மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களுக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இன்றைய காலகட்டத்துல பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா யோனி சார்ந்த பிரச்சனைகள் தான். அதாவது இந்த செர்விக்ஸ்ல வெஜைனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், யுட்ரஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தனியா நிறைய இருக்கு. அது யுட்ரஸ் ஃபைப்ராய்ட்ல இருந்து என்ட்ரோமெட்ரியோசிஸ் வரைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாகவும் நமக்கு உடல், அதாவது ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள் காரணமாகவும் நிறைய பாதிப்புகள் நம்ம வெஜைனால சர்விக்ஸ்ல வந்து பெண்களுக்கு ஏற்படுது. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு அவேர்னஸ், நம்ம பெண்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வீட்டில் இருக்கவங்க யாராவது இந்த பதிவை பார்த்தா கூட உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கோ இல்ல உங்க மனைவிக்கோ உங்க பெண் குழந்தைக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதை ஆரம்ப காலகட்டத்துல நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா விடுறதுனால அதற்கு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து டெவலப் ஆகி பிரச்சனைகள் பெரிதாகும் பொழுது அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தீவிரமான ஒரு நிலை உண்டாகுது. பொதுவாக இந்த யோனி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இப்போ பெண்களோட பிறப்புறுப்புல அந்த கர்ப்பப்பை வாசல் அப்படின்னு சொல்றதே நம்ம இது யோனி பகுதி தான் சொல்றோம், வெஜைனாவை. வெஜைனால பாதிப்புகள் சீக்கிரமா பெண்களுக்கு வந்து பாதிப்புகள் சீக்கிரம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அடிக்கடி பார்த்தோம்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஏற்படும். வயதான பெண்மணிகளுக்கு சீக்கிரமா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. வெஜைனல் ட்ரைனஸ் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வெஜைனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இந்த புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சர்விக்ஸ்ல வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஓட சேர்ந்து நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து வர ஆரம்பிக்கும். டிஸ்சார்ஜ்னா தேவையற்ற ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு திரவம் வந்து நம்ம வெஜினால இருந்து செக்ரேட் ஆகி வர மாதிரியே இருக்கும். இந்த காரணங்களாலையும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுது. இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணா இக்னோர் பண்றது, அதாவது கண்டுக்கிறதே இல்லை, விட்டுறது. சரி, ஏதோ ஒரு டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கு, பாத்துக்கலாம், நம்ம ஒர்க் பார்க்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாள் இது வந்து தள்ளி தள்ளி போக போக நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வெஜைனால ஏற்படக்கூடிய இந்த டிஸ்சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுது, இது நாளடைவில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குமா, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வெஜைனால நிறைய டிஸ்சார்ஜ் ஏற்படுது, அது வந்து கலர் எந்த மாதிரியான கலர்ஸ்ல வந்து நமக்கு வருதுன்னு தெரியணும். நார்மலா பெண்களுக்கு வெஜைனால கொஞ்சம் செக்ரிஷன் வந்து இருக்கும், இது நார்மலா. அதாவது வெளியில இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எதுவும் உள்ள போயிட்டு இன்ஃபெக்ஷன் வராமல் இருப்பதற்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நேச்சுரலாவே நமக்கு செக்ரேட் ஆகக்கூடியது. ஆனா இதுல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ்ன்னு சொல்றக்கூடிய கண்டிஷன் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோமான்னு கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெஜினல் டிஸ்சார்ஜோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைட்டா நமக்கு வந்து எப்படின்னா நல்லா பியூர் ஒயிட்டாவோ இல்ல தயிர் மாதிரி திரித்திரியா வர்றது, இல்ல கலர்லெஸ் ஃப்ளூயிட் மாதிரியோ இல்ல லைட் எல்லோ இல்ல வந்து கிரீன் கலர்ல இந்த மாதிரி வர்றது நிறைய பேருக்கு பார்க்கலாம். அந்த இன்ஃபெக்ஷனை பொறுத்து அது மாறுபாடு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்துல டீனேஜ் பியூபர்ட்டி அட்டன் பண்ணி 2-3 மாதங்களே ஆன பெண் குழந்தைகளுக்கு கூட இது ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாத போது நம்ம தான் வீட்டுல வந்து பார்த்து ஸோ அதற்கான என்ன சிகிச்சையோ இல்ல மூலிகை மருந்துகளோ கொடுக்கலான்றத நம்ம தேர்வு செய்யணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வயதை பொறுத்து சிகிச்சை முறைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், இந்த டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கிறது அவசியமான ஒன்றுன்னு சொல்லலாம். சரி, இப்போ வயதிற்கு ஏற்ற மாதிரி, ஸோ இப்போ இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகளை கொடுக்கணும் அப்படின்னா உடல் உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இதுல முக்கியமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாழைத்தண்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி அத்திப்பழம். ஸோ இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாழைத்தண்டும் அத்திப்பழமும் தினமும் ஏதாவது ஒன்றாவது மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்பொழுது ஸோ வெஜினால தேவையில்லாத இந்த இன்ஃபெக்ஷனோ இல்ல இந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இதுவே பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னா
யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா, சுகர் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன், சில பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, அந்த வெஜினா சுற்றி இருக்கக்கூடிய ஏரியால ரொம்ப ஒரு ரெட்னஸ் தெரியறது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புள்ளிகள் மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியறது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாதிப்பு வந்து பாக்குறோம். ரொம்ப அரிப்பு ஏற்படுதுங்க, அந்த இடமே தடிமனா இருக்கு, ஸோ பிரைவேட் பார்ட்ஸ்ல ரொம்ப தடிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நெருப்பு பட்ட மாதிரி ஒரு ஹீட், யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப சூடா எனக்கு வந்து யூரின் நான் வந்து பாஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பெண்களுக்கு அந்த யூரின் முடிஞ்சதுக்கு அப்புறம், யூரின் போனதுக்கு அப்புறமே திரும்பவும் யூரின் வர மாதிரி இருக்கு. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு, அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான மருந்து முறைகள் எடுக்கலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முக்கியமாக ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுல பேசிக்கா நம்ம சொல்லக்கூடியது படிகாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த படிகாரத்தினால் செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ படிகாரத்தினால் செய்யக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது தினமுமே அந்த படிகாரத்தினால் செய்யக்கூடிய மருந்துகள்ல நம்ம வந்து படிகார நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் சித்தால இருக்கு. இந்த படிகார நீரை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படிகார நீரை வந்து வாங்கிக்கோங்க. படிகார நீரை தண்ணீர்ல கலந்து 1 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 20 ml அளவுக்கு இந்த படிகார நீரை கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை வந்து ஆண்களுக்குமே சிலருக்கு ஏற்படக்கூடிய பிரைவேட் பார்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு முறை நம்ம வந்து யூரின் போயிட்டு வாஷ் பண்ணும்போதும் இந்த படிகார நீரை பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக நெய் சார்ந்த மருந்துகள் தான் சித்த மருத்துவத்துல கொடுப்போம். பேசிக்கா அந்த உடல் உஷ்ணம், சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா தினமும் காலையில 1 ஸ்பூன் நெய்யை வந்து ஹீட் பண்ணிட்டு குடிங்கன்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய நெய் வந்து இருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம என்ன பண்ண போறோம்னா, எடுத்துட்டு வந்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். நெய்ல போட்டு இந்த கீரையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த நெய்யை தினமும் காலையில ஒரு 10 to 15 ml, எந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி. பொன்னாங்கண்ணி கீரையில அதிகமான கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நிறைய இருக்கு. யூட்ரஸ்க்கு, அதாவது இந்த கர்ப்பப்பையை வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் பொன்னாங்கண்ணி கீரையில இருக்கு. ஸோ இதை நெய்யாக நம்ம பயன்படுத்தும் போது ஒரு நல்ல மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த நெய்யை வந்து காலை இரவு நேரத்துல கூட நம்ம ஒரு 15 ml அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய நெய்யை பயன்படுத்திட்டே வந்தோம்னா இந்த வெஜைனால், அதாவது நம்ம பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய டிஸ்சார்ஜா இருக்கட்டும், பெயினா இருக்கட்டும், இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி படிகார பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்த பட்டர், அதாவது வெண்ணெயோட கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். ஸோ மருத்துவர் அறிவுரைப்படி இந்த படிகார பருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமாக பெண்களுக்கு அந்த வெஜைனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். உடல் உஷ்ணத்தினாலோ இல்ல அதிகமா இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாலேயோ இல்ல அடிக்கடி ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளாலேயோ நம்மளுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே சொல்லலாம். இதனால ஏற்படக்கூடிய அனைத்து யோனி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவம், மகளிர் மருத்துவம்னு ஒரு தனி பிரிவே இருக்கு. இதுல ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகள் கொடுத்துருக்குறாங்க. இதுல முக்கியமாக வெள்ளிலோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, இந்த வெள்ளிலோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரப்பட்டையை பயன்படுத்தி செய்யக்கூடிய கஷாய மருந்துகளாக இருக்கட்டும், இல்ல சூர்ண வகைகள், இது எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கற்றாழை சேர்த்து செய்யக்கூடிய குமரி லேகியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வெளிலோத்திரம் கஷாயத்தோடு இந்த குமரி லேகியமும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா யோனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு, இது ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம இது சித்த மருத்துவம் எடுத்து கியூர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இது கேன்சராக மாறுவதற்கோ உள்ள வந்து நமக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் உண்டாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தடுக்கணும்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.